எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான எறா குழம்பு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் எறா இருந்தால் கூட அந்த எறா ஸ்மெல்லோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த எறா குழம்பு. ஒயிட் ரைஸ், இட்லி, தோசையோடு சாப்பிட. இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போது ஒரு குச்சி கருவேப்பிலை இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 6 பல் தட்டின பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்குங்க. இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது மாதிரி சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு, இப்போ சிம்மில் இதை ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக விடுங்க. நல்லா இந்த மாதிரி குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் வரும் தக்காளி வெங்காயம்லாம். இப்போ இதில் ஒரு 150 கிராம் க்ளீன் பண்ண எறா, பெரிய எறா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ண தலையை 10 தலை நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி சேர்த்து பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எறா குழம்பு. ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கலந்தாச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க, தேவையான அளவு. இப்போ இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதோடைய புளி கரைசல் இதில் சேர்த்துக்குங்க. குழம்புடைய டெக்ஸ்சர் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் தண்ணியாக வச்சாலும் திக்காக வச்சாலும், ஆனால் இந்த அளவு வச்சதே போதுமானது. இப்போ இது மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டான எறா குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக அந்த தலையை மிக்சியில் அரைச்சி சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.